இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே யார் இருக்கான்னா ஒரு இன்வெஸ்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மணியை டிஃப்ரெண்ட்டாக 3 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2/3 ஆஃப் தி கேபிட்டலை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 4%. அதுக்கப்புறம் 1/4 5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மிச்சத்தில் 6% ரிட்டர்ன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கிது. ஓகேவா? சரி, நம்ம இப்போ என்ன கேல்குலேட் பண்ணணும்? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அவருக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்பா ஒரு சராசரியா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சரி. இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னால் 2 வகையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துலேயும் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு ஆட் பண்ணுறது. இது ஆவரேஜ் ஆஃப் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா அப்படி ஒன்றா கிடைக்கிது இல்லையா, 3ஐயும் ஆட் பண்ணி 3 போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ஆஃப் தன்னா இந்த கிடைக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்னோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னா சராசரியாக எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் தன்னா வேறு, ஆவரேஜ் ரேட்டுன்னா வேறு. நமக்கு இங்கே ஆவரேஜ் ரேட்டுன்னா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? சராசரியாக எவ்வளோ கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி தான். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இவர் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்காரு அதுவே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இவரோட கேபிட்டலை 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படி கேட்கல, ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 1/2 வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு எவ்வளோ கிடைக்குதான்? 4%. அடுத்து 1/4 அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% கிடைக்குது. மிச்சத்தை தான் 6%க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த மிச்சம் எவ்வளோ? ஸோ இந்த 1லேருந்து இது 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிட்டா அது கிடச்சிரும். ஆல்ரெடி 2/3 இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அப்புறம் 1/4 இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இதை 1லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைனிங் கிடச்சிரும். ஸோ 1 - 4 3 ரெண்டையும் டினாமினேட்டர் வேறு வேறு. ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 3s are 12, 4 2s are 8, 1 3 is 3. ஸோ 3 11. ஸோ 1 - 11/12. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 - 11/12 வரும். அப்படின்னா 1/12. ஸோ அப்போ மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1/12. அவ்வளோதான். ஸோ இப்போது அவர் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காருன்னு வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ ஆவரேஜாக அவருக்கு வந்து 2/3க்கு 4% கிடைக்கிது, ரைட்டா? இன்ட்டு 4%ன்னு வச்சுக்கோங்க. 1/4க்கு 5% கிடைக்குது. 1/12க்கு 6% கிடைக்குது. இது 1 தான். ஸோ 2 4s are 8/3%, 5/4% and 6/12%. அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் ரேட்டு தான் கேட்டிருக்காங்க. ரேட்னாலே பர்சன்டேஜ் தான். எத்தனை சதவீதம் அவருக்கு ஆவரேஜாக கிடைக்குதுன்றதுனால தான் நம்ம இதை அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 3 அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 8/3 + 5/4 + 6/12. சரி, 3 4 12 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வரும். ஓகேவா? 12 3ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4ஆல். ஸோ நியூமரேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 4s are 32. அப்புறம் 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3ஆல். 5 3s are 15 ப்ளஸ் 12 தான் இருக்குது டினாமினேட்டரில், அப்படியே போட்டுடலாம். ஆட் பண்ணலாமா? 32 + 15 + 6 11 13 ரிமைனிங் 1 5. ஸோ அப்போ நியூமரேட்டர் 53/12. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷனில் 53/12 இருக்கா? எஸ் இருக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த சம்.